போன சீசனுக்கு இந்த பாதாம் மரத்திலிருந்து வந்த சருகுகள் வச்சு நம்ம இந்த ரெண்டு ட்ரம்லேயும் நம்ம உரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பேக் வந்திருக்கு, இதில் கொஞ்சம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த 2 ட்ரம்லேயும் இருந்தது எல்லாமே மக்கி உரமாயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மக்காமல் இதெல்லாம் மக்காமல் இந்த ட்ரம்மில் இருந்தது எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் கூட இல்லாமல் கொஞ்சம் கூட எதுவுமே மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக மக்கி நம்மளுக்கு பிளாக் கோல்டாக கிடச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை கொடி கவாத் பண்ணி இந்த மாதிரி ட்ரம்மில் எடுத்து வச்சுருக்கு. அது இல்லாமல் இன்னொரு ட்ரம் அங்கே இருக்குது. இதே நம்ம மறுபடியும் நம்ம வீட்டிலே பண்ணுற உரத்துக்காக போட்டு வச்சிடலாம். நம்ம உரத்துக்காக நம்ம மாடி வீட்டில் மரம் செடி வச்சுருக்கிறவங்க உரம் எதுவும் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு சுற்றி இருக்கிற மரத்துலேருந்து வர சருகுகள், அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து வர கிச்சன் வேஸ்ட்டு ரெண்டுமே மாடி மேலே ஒரு நிழலான இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சாங்கன்னா நம்மளுக்கு தேவையான உரங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள், எப்படி ரவையாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம கடையில் ஒரு கிலோ 30 ரூபான்னு கொடுத்து வாங்குறேங்க. இது நியர்லி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கிலோக்கு பக்கத்தில் கிடச்சிருக்கும். மறுபடியும் இந்த வருஷத்துக்கான உரத்துக்கு நம்ம தயார் பண்ணலாம். இந்த உரத்தையே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுடலாம். இது இலைங்க முழுசாக இருக்குது இல்லைங்களா, மேக்ஸிமம் முழுசாக எதுவும் போட வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி போட்டுட்டு குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டுறேன். இலையை நல்லா உடச்சி விட்டாங்கன்னா சீக்கிரமாக மக்கிடும். என்கிட்ட நல்லா பக்கத்தில் மாட்டிலேருந்து காஞ்ச எருவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நான் என்ன பண்ணுவேன், வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி எடுத்து தூவி விட்டுருவேன். ஓகே, பாய்.